எத்தனையோ பேருக்கு சந்தோஷத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிற இந்த பள்ளிக்கூடம் தான் எனக்கும் சந்தோஷத்தை கொடுத்தது. என் தனலட்சுமியோட நினப்பு வரப்பெல்லாம் இந்த பெரிய பள்ளிக்கூடமும் ஞாபகத்துக்கு வரும். அதோட எங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்த எங்க வாத்தியாரங்களும் ஞாபகத்துக்கு வருவாங்க. இன்னைக்கு இந்த இடத்துல 8ஆம் கிளாஸ் நடந்துட்டு இருக்கு. அன்னைக்கு எங்களோட 10ஆம் கிளாஸும் இதே இடத்துல தான் நடந்தது. முறையை அதை பார்க்கறவங்களுக்கு இங்க என்ன நடக்குதுங்கிறதே தெரியாது. சுந்தரலிங்க வாத்தியார் ரொம்ப பிடிவாதக்காரர். மனசு வச்சப்புறம் அடிக்காம விட மாட்டாரு. அவர்கிட்ட இருந்து அடி வாங்காம ரொம்ப நாளா வேலை தப்பிச்சுட்டே இருந்தான். மணி அடிச்சு 1/4 மணி நேரம் ஆச்சு. என்ன கொலகாரம் ஆக்கிடாத. அடுத்தாப்புல ஹிஸ்டரி வாத்தியார் வந்துருவாரு. வந்தாட்டும் சார். அவர் வந்துட்டா நான் நீங்க போயிருந்தேன் சார். வேண்டாண்டா, எனக்கு ரத்தம் தலைக்கு மேல ஏறிக்கிட்டு இருக்குது. ஏண்டா குனிஞ்சு இருக்கும் போது நான் அடிக்க மாட்டேன்னு என்னுடைய பலகீனத்தை புரிஞ்சுக்கிட்டு தானே இப்படி அடம் பிடிக்கிற? சார் அவன் உயிரே போனாலும் நிமிந்து பார்க்க மாட்டாங்க சார். இன்னொரு நாளைக்கு அடிச்சு நான் விட்டுருங்க சார். டேய் சண்முகம், வாயை மூடிக்கிட்டு உட்காரு. இவனை பத்தி உனக்கு தெரியாது. தென்னார்காடு ஜில்லாவிலேயே இவன் பெரிய கேடி. நிமிந்து பார்த்த போனேன். என்னடா சொன்ன? மறுபடியும் குனிஞ்சிட்டானே. வேலாயுதம், இன்னைக்கு என்னவோ உனக்கு நல்ல நேரம்னு நினைக்கிறேன். இதை இன்னொரு நாளைக்கு வச்சுக்குவான். ஏண்டா நான் தான் மறந்துட்டாலும் நீயாவது கேட்க கூடாது? குணசேகர அரைச்சி கட்டையனா தான் உனக்கு காது கேட்குமா? இந்த பையன் ஜாமெட்ரி பாக்ஸும் கிராஃப் நோட்டும் கேட்டிருந்தான், வாங்கி வந்திருக்கிறேன். வேணும்னா எடுத்துக்க சொல்லு. சார் எங்க சார் வச்சுக்கிறீங்க? இங்க தாண்டா வச்சிருக்கிறேன். இனிமே நீ தெரியவே அக்கா அக்கா காப்பாத்துக்கா. அந்த கிழவு கிட்ட இருந்தா அக்கா எந்த பெஞ்சில ஏறலாம் பாத்தியா? நான் சொல்லல இவன் ஜில்லா ரவுடி. எடுத்துக்கிட்டு போடா. தனலட்சுமி, நீ கூட வா சிரிக்கிற. இந்த கிளாஸ்ல எல்லா பசங்களையும் என்னால அடிக்க முடியுது, உன்னைத்தான் அடிக்க முடியல. என் தனலட்சுமியோட சிரிப்பு சத்தம் இன்னமும் கேட்டுக்கிட்டே இருக்கு. இந்த கடை இருக்க இடம்லாம் அன்னைக்கு கள்ளிக்காடா இருந்தது. அவன் ஆசைப்படுற பொண்ணோட பேரை அந்த கள்ளி செடியில தான் எழுதி வைப்பாங்க. பிச்சாண்டி வாத்தியார் கிளாஸ்னா பக்கத்து கிளாஸ் பசங்க கூட வந்து உட்காந்துப்பாங்க. ரசிச்சு ரசிச்சு கடவுளூர்ல இருந்து பார்த்துட்டு வந்த ரிலீஸ் படத்தோட கதையை சொல்லுவாரு. ஒவ்வொரு படத்திலையும் எம்ஜிஆர் என்ன ட்ரெஸ் போட்டிருப்பாரோ அதே மாதிரி ட்ரெஸ்ஸை தச்சு போட்டுக்கிட்டு தைரியமா ஸ்கூலுக்கும் வருவாரு. அன்னைக்கு அப்ப ரிலீஸ் ஆயிருந்த இதயவினை படத்தோட கதையை சொன்னாரு. தலைவரை போட்டு அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. யார் சார்? அதான் சிவகுமார்னாக்கா. இது வரைக்கும் யாரு மேல அடிபடக்கூடாதுன்னு தலைவர் பொறுமையா காத்துக்கிட்டு இருந்தாரோ அவங்க மேல அப்படி அடிபட்டுச்சுடா. அவ்வளவுதான் வாத்தியாருக்கு வந்தது பாரு கோபம். சும்மா அப்படி ஊடு கட்டி அப்படி புடிச்சு அப்படி தூக்கி போட்டு அப்படி போட்டு ஒரு உத வச்சு தள்ளாடுறான். வாத்தியார்கிட்ட எவன் மோதினாலும் அவங்களுக்கு இதே தான் கதி. போய் கொஞ்சம் குளிக்க தண்ணி மாட்டா. கோமலகண்ட வாத்தியார் இந்த உலகத்துல யாராச்சும் பாத்துக்கீங்களா? புறம்போக்குங்களா? இன்னைக்கு என் வேலையா போறாலும் சரிடா, உங்களை தீக்காம விட மாட்டேன். உலகத்துல கோமணம் கட்டலாம் முட்டாளடா. விவசாய கோமணம் கட்ட கட்டுவான். கோமணம்னா அவனுக்கு இறங்கமா போச்சா? கோமணம் கட்ட பிள்ளைல போயிட்டு யாரா தள்ளுது? எங்களையா சார் அடிக்கிறீங்க? நாங்களா தள்ளும்? இதோ பாருங்க, தனலட்சுமா தள்ளுச்சு. நீங்களே பாருங்க, சாருக்கு குய் பறிச்சு வச்சிருக்கு. ஏய், ஊமச்சி மாறி இருந்துக்குன்னு பிளான் பண்ணி தள்ளியா? இந்த வேலை அவனை கத்தி வச்சுக்கிறியா நீ? ஏய் எழுந்து, எழுந்துடுற, எழுதுற. வாங்க, உனக்கு நான் பண கொழுப்பா? உன்ன இன்னைக்கு குற்றசெய்து உன்ன நீ பள்ளி செல்ல முடியா? உன்ன இன்னைக்கு குற்றசெய்து உன்ன சார் அடிக்கிறீங்க? நான் தான் தள்ளேன். என்ன வேணா அடிங்க சார். சார் இவன் போய் சொல்றான் சார். இவங்க சார் தள்ளா குழி அங்க இருக்கு சார். தனலட்சுமி தான் சார் தள்ளிச்சு. உனக்கு தெரியுமா? நான் தான் குழி பறிச்சேன். என்ன வேணா பண்ணுங்க சார். அதுக்கு அடி உண்டா நீ என்னமோ துடிக்கிறிய? அது என்ன நீ கட்டிக்கவா போற?
டேய் எல்லாம் உங்க 2 பேரால தான் உங்க கரிய உச்சு அடிக்காதீங்க சார் அடிக்காதீங்க சார் ஐயோ அடிக்காதீங்க சார் ஏன் சார் படிக்கிறீங்க சும்மா நீங்க அடிக்கிறியா பண்றதெல்லாம் பண்ணிட்டு 10 நிமிஷமா போறா போய் பாருங்க கள்ளி செடி எல்லாம் உன் பேரே பண்ணுங்க உன் பேர் தான் இங்க எதுலயும் இல்லையே நீனாவது எதிர்க்கிறதானே நீ என்னமோ ஊரா கள்ளிச்செடியில கணக்கெடுத்ததுல எங்க கிளாஸ் பசங்க மட்டும் இல்லாம எஸ்எஸ்எல்சி கிளாஸ் பசங்க பேரும் இன்னும் ஊர்ல இருக்க பெரிய பசங்க பேரும் இருந்தது. கணக்கு வாத்தியார் பேரை தவிர சுந்தலிங்க வாத்தியார் பேரையும் எழுதி தனலட்சுமி பேர்ல ஆசைப்படுற அவங்கள இந்த பள்ளிக்கூடத்தை விட்டே தூக்கணும்னு எழுதி வச்சிருந்தாங்க. கள்ளிச்செடியில இருந்து என் தனலட்சுமியோட பேரை அழிச்சிட்டாலும் என் மனசுல இருந்து மட்டும் அழிக்கவே முடியல. சீக்கிரம் வந்து தவிட்ட கலக்கு. சண்முகம் என்னம்மா தண்ணி காட்டு. மீனாட்சிமா பேத்தி தனலட்சுமி இருக்குல்ல இந்தா அதுக்கு என்னம்மா? வயசுக்கு வந்திருக்கடா முட்டை எடுத்து தின்னு அதான் கொடுத்தேன். யாரு சண்முகமா? என்னய்யா? கொஞ்சம் ஒத்தாசை பண்றியா? தொம்பையில கேவரு கிடக்கு, ஆளுங்க கொல்லையில வேலை செய்யுது, மரம் வேற 5 ஆள் வெட்டுது, கொஞ்சம் அள்ளி குடுக்குறியாப்பா? சரியாயா? சரிப்பா அள்ளி கொடுத்துட்டு போறேன். ஆயா கூட எங்க இருக்குன்னு தெரியல, ஒரே இருட்டால இருக்கு. தானம்மா கொஞ்சம் விளக்கும் வத்தி பட்டியும் எடுத்து கொடுத்துறேன். நீ தானே எதையும் தொடக்கூடாதுன்னு. ஆமா ஆமா தீட்டு எதையும் தொட்டுக்கிட்டு போடாத. சண்முகம் விளக்கு ராத்திரி எல்லாம் மாடத்துலதான் எரிஞ்சது, மாடத்துல இருக்கும் பாருப்பா. ஒளியிலே தெரிவது தேவதையா? அப்படியே பேத்துருவேன். நானே தூங்கி உட்கார முடியாம இருக்கேன். ஏல குணசாகரா, பூலோகத்துக்கு வாரையா இல்ல வரவழைக்கட்டா? யார் சார் பூலோகத்துக்கு வரணும்ப்பா? நீங்க போற கணக்கு தெரியாதா? இப்ப போட்டுக்கிறீங்களா கணக்கு? ஏன் சார் இப்படி போகுது? ஏல குணசாகரா, உனக்கு உறக்கம் வந்தா அந்தால மூலையில போய் சாஞ்சி வரங்கு, என்ன ஒத்திரையும் செய்யாதா? யார் சார் தொந்தரவு செய்யறது? சும்மா கண்டதையும் கிறுக்கி விட்டுக்குன்னு. தமிழா சார் பேசுறீங்க? சிலோன் ரேடியோல நாடகத்துல பேசுற மாதிரி. எந்த கணக்கு எந்த ஆளடா போகுது? அடிக்கலாம் சார், இவங்க பாருங்க சார். உனக்கு மாத்திரம் மத்தியானம் பள்ளிக்கிட்ட ஆரம்பிக்கோ. போ போயிரி. இரு பொறவு பார்த்துக்கிற உன்ன. a plus b whole squared. வேலை வேலை ஏதோ a minus b whole squared ஃபார்முலா சொல்லுடே. பச்சைபத்து நீ சொல்லுடே. பிரம்மாவதி நீ சொல்லு, நீ சொல்லு. தனலட்சுமி நீ சொல்லு பாப்பா.
தேகத்துல கொஞ்சமாவது சூடு சொரணை இருக்கா? பள்ளி எடுத்து வாரியா இல்ல பவுடர் பூச்சி சிங்கடிச்சுட்டு பெஞ்சு தேய்க்க வாரியா? கழுத வயசாகுல்ல. படிப்பை தவிர மீது எல்லாத்துலயும் கவனம் இருக்கு. படிக்க வர மாதிரியா உடுத்திட்டு வர? நாடகக்காரியாட்டம் குளிக்கிட்டுல வர? சொல்லு, இப்ப சொல்லு. A-B ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா சொல்லுடி. சார் எனக்கு தெரியும் சார், நான் சொல்றேன் சார். ஆ, A plus B, A minus B. A-B ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா சொல்லுடி. A minus B, A square plus AB plus B square. தேகத்துல கொஞ்சமாவது சூடு சொரணை இருக்கணும். இவனும் இதே கிளாஸ் தானே படிக்கா? வந்து முட்டிக்கு அனுப்பிடுங்க. கணக்கு வாத்தியாருக்கு எப்பவுமே தனத்தை கண்டா பிடிக்காது. சதா கேள்வி கேட்டு அடிச்சுக்கிட்டே இருப்பாரு. தனலட்சுமினா எல்லா பசங்களும் ஆசையா பேசுறதும் ட்ரெஸ் பண்ணிக்கிறதும் வாத்தியாரங்களும் அன்பா நடக்கிறதும் அவருக்கு என்ன பண்ணுமோ தெரியல, பிடிக்கிறதே இல்லை. தான் அழகா இல்லாம கருப்பா அசிங்கமா இருக்கும்னு அவரே நினைச்சுக்கிட்டு அழகா இருக்கிற என் தனத்தை அவமானப்படுத்தி 10ஆம் கிளாஸ்லேயே ஃபெயில் ஆகிட்டாரு. தனத்தோட சேர்ந்து கட்டையன் காக்காயன் இன்னும் அவர் எதிர்த்து பேசின 4 பசங்களையும் ஃபெயில் ஆகிட்டாரு. தனலட்சுமி அதுக்கப்புறம் பள்ளிக்கூடத்துக்கு வரவே இல்லை. என் தனம் என்னை பத்தி ஏதாவது பேசுமான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தூங்குற மாதிரி இருந்தேன். யார் இது? சண்முகம் மாதிரி தெரியுது. போன திருநாவுல பார்த்தேன், ஆளே அடையாளம் தெரியல. இப்ப காலேஜ் இல்லையா? இல்லம்மா, லீவ்ல தான் இருக்கான். ஏதோ படிக்கிறான். நம்மளுக்கு என்ன தெரியுது? கேக்குற காசே குடுக்கறோம். என்ன படிக்கிறானோ என்னமோ. நல்லா படிச்சீங்கன்னா அவன் பொழப்பு அவனோட. சண்முகத்துக்கு என்ன அருமையா படிக்கும். நாங்க படிக்கிறப்ப மார்க் சண்முகம் தானே. சரி அத்த, இன்னும் செத்த நேரம் இருக்கலாம்னு ஆசைத்தான். தாத்தா உட்கார வச்சுட்டு வந்தேன். வரட்டா? இன்னும் 2 ஏக்கர் கொட்டை பொறுக்காம கிடக்கு. நான் ஒரு மடையன், அசதியில் அப்படியே தூங்கிட்டேன். சண்முகம், கஞ்சி குடிச்சிட்டு சீக்கிரம் வாப்பா, வெய்ய தாழ்ந்துட்டுது. ஏன்னே தெரியல, தனத்தோட செருப்பை அதுகிட்ட திருப்பி கொடுக்கணும்னு எனக்கு தோணல.